இன்று நாம் திரைக்கதை வசனம் பகுதியில் பார்க்க போகும் படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக ஹீரோவாக நடித்துள்ள டிசி திரைப்படம். இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ள இந்த படம் ரொமான்ஸ், ஆக்ஷன் மற்றும் ரா வயலன்ஸ் கலந்த ஒரு திரைப்படமாக உருவாகியுள்ளது. டிசி என்றால் என்ன? பலருக்கும் ஒரு சந்தேகம். இந்த தலைப்பு தேவதாஸ் அண்ட் சந்திரா என்ற இரண்டு முக்கிய கதாபாத்திரங்களின் பெயர்களின் முதல் எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது பழைய தேவதாஸ் நாவலின் நேரடி ரீமேக் அல்ல, ஆனால் அந்த நாவலில் இருந்த சில உணர்ச்சி சுருக்கங்களையும் கதாபாத்திர பெயர்களையும் மட்டும் எடுத்துக்கொண்டு முற்றிலும் புதிய ஆக்ஷன் உலகத்தை உருவாக்கியுள்ளனர். கதையின் நாயகன் தேவதாஸ் சமூகத்தின் ஓரத்தில் வாழும் கோபம் நிறைந்த, யாருக்கும் தலை குனியாத ஒரு மனிதன். அவரது வாழ்க்கையில் ஒரு நாள் சந்திரா என்ற பெண் நுழைகிறார். ஆனால் இது சாதாரண காதல் கதை அல்ல. சந்திராவை சில சக்தி வாய்ந்த குற்றவாளிகள் ஆபத்தான உலகிற்குள் தள்ள முயல்கிறார்கள். அவரை காப்பாற்ற தேவதாஸ் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் தான் கதையின் அடிப்படை. இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் உணர்ச்சி மற்றும் வன்முறை இரண்டையும் சமநிலைப்படுத்த முயற்சிப்பதுதான். ஒரு பக்கம் காதல், மற்றொரு பக்கம் உயிர் பிழைப்புக்கான போராட்டம். இவை இரண்டும் இணைந்து கதையை முன்னோக்கி நகர்த்துகின்றன. இது லோகேஷ் கனகராஜ் அவருடைய முதல் ஹீரோ படம் என்பதால் அனைவருக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ட்ரெய்லரில் பார்த்தபோது அவருடைய உடல் மொழி மிகவும் இயல்பாக இருந்தது. பஞ்ச் வசனங்களை விட அமைதியாக கோபத்தை வெளிப்படுத்தும் நடிப்பே அதிகம் கவனத்தை இருக்கிறது. அருண் மாதேஸ்வரன் படங்களில் ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. காட்சிகள் ராவாக இருக்கும். வன்முறை அழகாக காட்டப்படாது. அது கதைக்கு தேவையான அளவில் பயன்படுத்தப்படும். டிசி ட்ரெய்லரிலும் அதே பாணி தெரிகிறது. இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளவர் அனிருத். பின்னணி இசை ஆக்ஷன் காட்சிகளுக்கு பெரிய பலமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் உள்ளது. ஒளிப்பதிவு, எடிட்டிங், சண்டை காட்சிகள் அனைத்தும் வேகமான திரைக்கதை உணர்வை கொடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. படத்தின் ஓட்டம் சுறுசுறுப்பாக இருக்கும்படி சுமார் 2 மணி 23 நிமிட நேர அளவில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்றால், ரா ஆக்ஷன் பிடிக்கும் ரசிகர்கள், அருண் மாதேஸ்வரன் படங்களை விரும்புபவர்கள், லோகேஷ் கனகராஜின் முதல் ஹீரோ படத்தை பார்க்க ஆவலாக இருப்பவர்கள். இந்த படம் அவர்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கலாம். டிசி என்பது ஒரு சாதாரண காதல் படம் அல்ல. அதே நேரத்தில் இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் மட்டுமும் இல்லை. காதல், வலி, தியாகம், வன்முறை ஆகியவை கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இது தெரிகிறது. லோகேஷ் கனகராஜின் ஹீரோ அறிமுகம் என்பதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அதிகமாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். லோகேஷ் கனகராஜின் டிசி படத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்களா? ஸ்பாய்லர் இல்லாமல் உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.